நான் சொல்லும்போது கௌதம் பாண்டி வில்லன் சொல்லிட்டாங்க, அவரு ஹீரோ. மேடம் வேண்டாம், கதை சொல்ல வேண்டாம். இதை யூஸ் பண்ணி வச்சுட்டு எந்த மீட்டிங் போனாலும் இப்படி சொல்லிடுறது. நெக்ஸ்ட் இவரை பத்தி சொல்லணும், இப்படி சொன்னாதான் கரெக்டா இருக்கும். கௌதம் செட் ஃபாதர்னு சொன்னா அவருக்கு பிடிக்காது. ஐ திங்க் யங்கஸ்ட் இந்த டீம் அப்படின்னு சொல்லணும். சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார், கரெக்டா சொல்லுங்க. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இங்கே வீட்டிற்கும் காஸ்ட்கோ அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஏன் வந்து கடைசியாக பேச சொன்னார் மாணவன் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் பேசுறதை ஆமோதித்து I associate with all of you and everything whatever is said is true and nothing but truth அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. முதல்ல சொன்னாரு, ஜாஸ்தி பேசாதீங்க, கதையை பத்தி பேசாதீங்க, கதையை பத்தி ப்ரொடியூசர் மட்டும் தான் பேசுறாரு சொல்லி அவர் வந்து புரோட்டோனியம் அப்புறம் எல்லாம் சொல்லிடுறாங்க. புரோட்டோனியம் எங்க இருக்கு, 1963 கதையை ஆரம்பிச்சு 70 வந்து முடிச்சு வச்சிருக்காங்க. பப்ளிஷ் பண்ணி அமெரிக்காவில் வந்து பப்ளிஷ் பண்ண அந்த பேப்பரை பண்ணி பார்த்தாரு. அது உண்மை CIA இந்தியா இன்டெலிஜென்ஸ் சொல்லி நம்ம பத்திரிகையாளர்கள் இப்படி ஒன்று இருக்கா, அப்ப இந்தியாவை அமெரிக்காவை சரி பண்ணிட்டாங்கன்னு கேட்கிற அளவுக்கு ஒரு பிரமாதமான நியூஸ் கொடுத்த உங்க அனைவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்மளுக்கே விஷயம் இருந்திருக்கேன். பாப்பது கிரைம் இருக்கக்கூடாது நாளைக்கு. எனக்கு தெரிஞ்சுதான் நினைச்சீங்களா தெரியாம நினைச்சீங்களா இந்த மாதிரி நடந்திருக்கேன். நியூக்ளியர் டிவைஸ் பண்றதுக்கான புரோட்டோகாலே காணாம போயிருக்கின்றாங்க. இவ்வளவு வருஷமா காணாம எங்க போச்சு அப்படின்னு வந்து குரல் கொடுக்கிற அளவுக்கு நீங்க எல்லாம் பிரமாதமா சொல்லிட்டீங்க. இதுல ஒரு பொலிட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஜோஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டீம் என்டையர் டீம் இட்ஸ் ஆல்மோஸ்ட் அமேசிங் சொல்லணும். அது வந்து ஏற்கனவே சப்போர்ட் பை பிரின்ஸ் ப்ரொடியூசர் 2 பேரும், வெங்கடேஷ் சாரும் சரி, லட்சுமணன் சரி. அவங்க வந்து போட்டி போட்டு அடுத்த பாட்டில் வந்து ஹீரோன்னு தடையும். இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் தான் நடிக்கிறது இல்லை, அதான் அந்த வாய்ஸே நடிக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் நடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அவர் பார்த்தாலும் கொஞ்சம் பொறாமையா இருக்கு. அவரும் பாடியெல்லாம் பில்ட் பண்ணிட்டு ட்ரிம் பண்ணிட்டாரு. கௌதம், ஆர்யா கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க அவரை. அடுத்த படத்தை கமிட் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னு சொல்லிடலாம். இது பெரிய எஃபர்ட். மிஸ்டர் எக்ஸை பொறுத்த வரைக்கும் வெரி பிக் எஃபர்ட் அண்ட் தேங்க்யூ மேடம் ஃபார் கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா மேடம் ஒரு கதையை சொல்லும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு பெரிய ஸ்கேலான படம் தான் உண்மையிலே, லார்ஜ் ஸ்கேல் மூவி. அது வந்து ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து கதையை கேட்டு ஒத்துக்கிட்டேன்னு சொன்னாங்கன்னா அவர் சொன்ன மாதிரி there is something in the sacrifices of உளவுத்துறை பத்தி, the intelligence people, how they work hard. ஏன்னா ஒரு வெளியே தெரியாத கதாநாயகர்கள், அந்த வெளியே தெரியாத கதாநாயகர்கள் இந்த படத்து மூலம் எப்படி அவங்க வந்து மெனக்கடுறாங்க என்பதை சுட்டி காட்டும் ஒரு படம். நிச்சயமா எல்லாருமே இந்த ஆக்ஷன் ஹீரோஸ் தான். அந்த ஸ்டேஜ்ல சினிமா மாஸ்டர் சொல்ல வேண்டாம், எல்லாரும் ஆர்வம் பண்ண வச்சிருக்காரு. அது வந்து என்ன வந்து சிங்கிள் ஷாட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க, அதை எப்படி வெட்டி வச்சிருக்கான்னு தெரியாது. பிரசன்னா சார் தனியாக கேட்டுறேன் நானு. ஏன்னா சிங்கிள் ஷாட் நல்ல பிரமாதமாக இருந்தது. ஆனா படத்துக்கு வந்து லென்த்து கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு கட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அதெல்லாம் நடக்கும், அது ஒரு சந்தோஷம் தான். வாட் எவர் ஹேப்பன்ஸ் வித் கோட். இந்த படத்தை வந்து நிச்சயம் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் மட்டும் இல்லை, எல்லாரும் ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு சண்டை படத்தை எடுத்து விட்டாருன்னு சொல்லிடாதீங்க. இமோஷன் அந்த இமோஷன் வந்து ஆன்லைன்ல வந்து படத்தை பார்க்கும்போது இந்த டீப் ரிலேஷன்ஷிப் எமோஷன்ஸ் இதெல்லாம் இல்லை அந்த படத்துல. அந்த இமோஷன் எப்படி இருக்கு, ஹூ இஸ் ஃபைட்டிங் ஹூம். நான் சொல்றது கௌதம் பாண்டி சொல்லிட்டாங்க, அவர் ஹீரோ. மேடம் வேண்டாம், கதை சொல்ல வேண்டாம். நியூஸ் பண்ணி வச்சுக்க, எந்த மீட்டிங் போனா அப்படி சொல்லிடுறது. சாமிங் பர்சன் கார்த்திக், ஆர்யா, எவ்ரிபடி சாமிங் ஓவர் ஹியர். அண்ட் ஆர்யா வந்து எல்லாருக்கும் சாப்பாடுலாம் கொடுத்துருக்காரு, எனக்கு பொருள் கொடுக்கல. ஸ்வீட் வாங்கினாங்க, எப்படி ஸ்வீட்டா இருக்கான்னு தெரியாது எனக்கு. ஸ்வீட் பாயா இருக்கலாம், தெரியல. பட் இஸ் ஒர்க்கிங் அவுட் ரியலி ஹார்ட். கார்த்திக் கௌதமோட ஒர்க் பண்ணும்போது அவங்க அப்பா கூட ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். சம் ஆஃப் தி ரியாக்ஷன் தட் கௌதம் இஸ் ஐ ரியலி திங்க் ஆஃப் கார்த்திக். ஏன்னா அப்பாவோட ஞாபகம் கூட தான் வந்து பிகாஸ் இட்ஸ் சச் எ க்ளோஸ் படி ஆஃப் மைண்ட். ஸோ இந்த படம் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. அண்ட் பிரகாஷ் வந்து நீங்க தூங்காரம் பார்த்தது இந்த படத்தோட வெற்றி. எனக்கு கவிதாலும் அண்ணன் உட்காந்து எதுக்குன்னு தெரியல, என்னோட சகோதர சகோதரிகள் எங்கேயும் உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து இந்த படத்தை வந்து சிறப்பாக திரைப்படத்தை வந்து தியேட்டர் போய் பார்க்கின்ற ஒரு அனுபவத்தை பெறுவது உண்மை. இதுல வந்து ஆக்ஷன் மட்டும் எமோஷன் இஸ் தேர் அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூ அண்ட் மனோ டெடிகேட்டட் பர்சன். மனோ வந்து ரொம்ப சாஃப்டா தெரிவாரு, அப்படிதான் தெரிவாரு. அவர் சாஃப்ட் இல்லை. அது சத்தம் போட்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டர்ல தாண்டாது. அதெல்லாம் பார்த்துட்டேன். ஏன்னா சீன் மனோ டென்ஸ் பர்சன்
அதாவது ஒர்க்ல அந்த மாதிரி பண்ணி எல்லாரும் மெனக்கட வச்சு எல்லாரும் ஒர்க் பண்ண வச்சு எவ்ரிதிங் வெரி கியூர்லி சிசல் பைன்னு சொல்லலாம். அதனால எல்லாருமே வந்து சிறப்பா அது மட்டும் இல்லைங்க, எல்லாரும் பேரையும் சொல்லணும். அருள், ராஜீவன், பிரசன்னா எல்லாருமே அருள் ரொம்ப தலையை பிச்சுக்கிட்டா இருந்தாங்க. தலையில எதுவும் பிச்சுக்கலாம், ஒன்னும் ஏற்கனவே பிச்சுட்டீங்கன்னு தெரியல எனக்கு. என்ன எல்லாம் தலையை பிச்சுக்கிட்டவர்கள் நிறைய பார்த்தேன் நான். அதனால அருள் கிரேட் கேமராமேன். அவர் ராஜீவன் சொல்லவே வேண்டாம், ஒன் ஆஃப் தி எக்ஸ்ட்ராடினரி ஆர்ட் டைரக்டர்ஸ் ஆர் கண்ட்ரி ஹஸ் காட். அண்ட் கதாநாயகன் டிபோ, லவ்லி சாங். இந்த பாட்டுதான் நான் வந்து ஒரு காதல் காட்சி எனக்கு கொடுக்குறேன்னு வருத்தம் இருக்கு எனக்கு. சரி, பார்ட் 2 எடுக்கும்போது பண்ணிடுங்க அது மேடம் ப்ளீஸ். அது கொஞ்சம் பார்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. எல்லாரும் 10 வருஷம் ஆர்வமாக கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அமௌண்ட் சொன்னாலே யூ ஃபைண்ட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இந்த ஃபிலிம். அண்ட் டெஃபினெட்லி இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக, ஆனால் பாராட்டுகின்ற படம் அமையும் நம்பிக்கை இருக்கிறது. நன்றி, வணக்கம்.